சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து தேவகோட்டை ரஸ்தாவை கடந்தவுடன் வருகிறது சங்கரபதி கோட்டை. சங்கரபதி கோட்டை செம்மறிக்கல் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. வரலாற்றின் மிக துயரம் மிகுந்த சம்பவமான மருது பாண்டியர்களும் அவரை சேர்ந்த 600 பேர்களும் தூக்கிலிடப்பட்ட நிகழ்வு இங்கிருந்துதான் ஆரம்பமானது. நாடு நகரத்தை இழந்து நிராதரவாக வெள்ளையர்களுக்கு எதிராக படை திரட்டும் நோக்கத்துடன் மருது இருவரும், ஊமைதுரையும் மற்றும் அரசு குடும்பத்தார்களும் இந்த கோட்டையில்தான் தங்கியிருந்தனர். இங்குதான் இவர்கள் கடைசியாக கைது செய்யப்பட்டு திருப்பத்தூர் சென்று தூக்கிலிடப்பட்டனர். இந்த கோட்டை 16ஆம் நூற்றாண்டின் மத்தியில்தான் கட்டப்பட்டது. துவக்கத்தில் இந்த கோட்டை மன்னர் குடும்பத்தினர்கள் இளைப்பாறும் இடமாகவே இருந்தது. சமீபத்தில்தான் இந்த இடம் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் புதர் மண்டிய இடமாகவே இந்த கோட்டை மறைந்திருந்தது. இந்த புதர்களை எல்லாம் இங்குள்ள மக்களை அப்புறப்படுத்தி கோட்டையை வெளிக்கொண்டு வந்தனர். பீரங்கியால் தாக்கப்பட்ட இந்த கோட்டையானது அற்புதமான கலையம்சத்துடன் கட்டப்பட்டுள்ளது. வட்ட வடிவில் வெட்டிய கற்களை ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து தூண்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கோட்டையின் அருகே யானை படித்துறை ஒன்று இருக்கிறது. இங்குதான் யானைகளும் குதிரைகளும் படை வீரர்களும் போர் பயிற்சி பெற்றனர். குதிரைப்படைக்கு தளபதியாக விளங்கிய பக்கீர் முகமது அவர்களுக்கு இங்கு ஒரு தர்கா அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை பார்ப்பதன் மூலம் நம் சுதந்திர போராட்டங்களை நினைவுக்கு கொண்டு வரலாம். காரைக்குடி தேவகோட்டை செல்பவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க சங்கரபதி கோட்டையை பார்வையிடுவதே தியாகங்கள் புரிந்த முன்னோர்களுக்கு நாம் செய்யும் மரியாதையாகும்.